கும்பராசிக்கு சித்திரை மாதத்தோடைய பலன்கள். கும்பராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ம சனி முடிஞ்சு அடுத்தது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு வந்திருக்கு. இப்போ குடும்பஸ்தானத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி இருக்கிறதுனால நம்ம எதுவுமே பேசலைனாலும் பிரச்சனை, பேசினாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கட்டாயம் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி வாழ்க்கை துணை மூலமாக ஒரு நல்ல மாற்றம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு மாற்றத்தை பண்ணும்போது நீங்கள் என்னென்னா அந்த நிலையிலேருந்து நீங்கள் உயரக்கூடிய வாய்ப்பை இந்த மாதத்தில் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி புதிய முதலீடுகளை போட்டு பெரிய தொழில்களை நம்ம செய்ய வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டம் வந்து இழப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் முதலீடுகளை நம்ம எதுலேயும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். சரிங்களா? அது சொத்தாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, நான் வீடு வாங்குகிறேன், நான் ஒரு சொத்து வாங்குகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் போகக்கூடாது. சரிங்களா? ஆனால் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் வாங்கலாம். இப்போ வீடு விற்கிறேன், இடம் விற்கிறேன், என்னால் விற்கவே முடியல அப்படின்னா இந்த சித்திரை மாதத்தில் முருகப்பெருமானை கும்பிட்டுட்டு நீங்கள் ஒரு இடத்த விற்கலான்னு நீங்கள் விலை பேசுனீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இடம் வந்து விலை முடிஞ்சிடும். ஆனால் வாங்கிறது இந்த மாதத்தில் வேண்டாம். ஏன்னா வாங்கினா கண்டிப்பாக விற்றுருவோம். அதனால் அதை ஏன் தேவையில்லாமல் வாங்கிட்டு மன உளைச்சல் ஆகக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி கடன் சுமைகள் அதிகமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் அந்த கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா கடன் எப்பவுமே கும்பராசி பொறுத்தளவுக்கு பெருசாக வாங்க மாட்டாங்க, அவங்க வாங்க மாட்டாங்க. இருந்தாலும் அந்த வாங்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அதை நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய குடும்பத்துக்காகவோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்காகவோ ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரி செலவு, வீண் விரை செலவுகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்களும் கவனமாக இருக்கணும், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களையும் கவனமாக பாதுகாத்து வரணும். சரிங்களா? இந்த கும்பராசி நேயர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமாள், அதாவது புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளுடைய வழிபாடு, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரருடைய வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சரிங்களா?